மலேசிய பொருளாதார வளர்ச்சி இவ்வாண்டின் இரண்டாவது காலாண்டில் 4.5 விழுக்காடாக பதிவாகும் என ஆரம்ப மதிப்பீடுகளின் அடிப்படையில் கணிக்கப்பட்டுள்ளது. முந்தைய காலாண்டில் அது 4.4 விழுக்காடாக பதிவாகியிருந்தது. உலகளாவிய சவால்களை எதிர்கொள்வதில் வலுவான உள்நாட்டு தேவையால் இந்த வளர்ச்சி ஊந்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக மலேசிய புள்ளி விவரத்துறையான DOFM தெரிவித்துள்ளது. ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் வளர்ச்சி வேகம் நீடித்ததால் ஜூன் மாதத்திலும் வலுவான செயல்திறன் எதிர்பார்க்கப்படுவதாக இன்று வெளியிட்ட அறிக்கையில் DOFM கூறியது. பொது சேவைத்துறை ஊழியர்களின் ஊதிய மறுசீரமைப்பு, பள்ளி விடுமுறைகள் மற்றும் நோன்பு பெருநாள், ஹஜ் பெருநாள் உள்ளிட்ட பருவகால செலவினங்களின் தாக்கத்தால் உள்நாட்டு பயனீடு அதிகரித்து முக்கிய ஊந்துதலாக இருந்தது. வேலையில்லா திண்டாட்டம் மற்றும் பணவீக்க விகிதங்களின் சரிவால் ஒரு நிலையான தொழிலாளர் சந்தை ஊந்தப்பட்டு குடும்பங்களின் செலவினங்கள் வலுப்பட்டதாக தேசிய தலைமை புள்ளி விவரவியலாளர் டத்துஸ்ரீ முகமது உசீர் மஹிதீன் கூறினார். இது தவிர சாரா எனப்படும் ரஹ்மா அடிப்படை உதவி, STR எனப்படும் ரஹ்மா ரொக்க உதவி போன்ற பண உதவி திட்டங்கள் இந்த காலாண்டு முழுவதும் வீட்டு செலவினங்களை பராமரிக்க பங்களித்தது என்றார் அவர். இவ்வேளையில் ஒட்டுமொத்தமாக இவ்வாண்டின் முதல் பாதியில் பொருளாதாரம் மிதமான அளவில் 4.4 விழுக்காட்டு வளர்ச்சியை பதிவு செய்யும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது.